ஒடிசாவில் இருந்து ரயிலில் கடத்தி வரப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவை ராணிப்பேட்டையில் வைத்து போலீசார் அதிரடியாக பறிமுதல் செய்தனர். 100 கிலோ கஞ்சாவுடன் வந்த இருவர் போலீசிடம் சிக்கியது எப்படி? ராணிப்பேட்டையில் கஞ்சா புழக்கத்தை அடியோடு ஒழிக்கும் நோக்கில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் வெளிமாநிலத்திலிருந்து பெங்களூரு வழியாக சென்னை வரும் ரயில்களில் கஞ்சா கடத்தப்படுவதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அந்த கும்பலை கையும் களவுமாக பிடிக்க தனிப்படை போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இதையடுத்து அம்மூர் ரயில் நிலையத்தில் போலீசார் ரோந்து பணியை தீவிரப்படுத்தினர். அப்போது ரயிலில் இருந்து சந்தேகப்படும்படி மூட்டைகளுடன் 2 இளைஞர்கள் கீழே இறங்கியுள்ளனர். அந்த மூட்டைகளை பரிசோதித்த போது 100 கிலோவுக்கும் மேற்பட்ட கஞ்சா இருந்தது தெரிய வந்தது. பின்னர் அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் இருவரும் கேரள மாநிலம் ஆலப்புழாவைச் சேர்ந்த சுரேஷ் என்கிற தேவன் மற்றும் மலப்புரத்தைச் சேர்ந்த சுனில்குமார் என்பது தெரிய வந்தது. இவர்கள் ஒடிசா மாநிலத்திலிருந்து சென்னைக்கு கஞ்சாவை கடத்தி வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. 1 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் சென்னையில் யாரிடம் கொடுப்பதற்காக கஞ்சா கடத்தி வரப்பட்டது, கடத்தலுக்கு பின்னால் உள்ள முக்கிய புள்ளிகள் குறித்தும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டையில் தனிப்படை போலீசார் கடந்த 5 மாதங்களில் 619 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்துள்ளதாகவும் இது தொடர்பாக 71 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ஒரே நேரத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 100 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் ராணிப்பேட்டையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.